வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 2 அதிசயமான காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, நோவாவின் 3 குமாரரும் இப்பொழுது திரளான வம்சங்களாக மாறிவிட்டார்கள். ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அதன்படியே அவர்கள் இப்பொழுது ஒரு பெரிய கூட்டமாய் மாறிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் இப்பொழுது ஒரே பாஷை பேசுகிறவர்களாக, ஒரே விதமான பேச்சும் அவர்களுக்குள்ளே இருந்தது. அப்படி என்றால் இந்த உலகம் முழுவதும் ஒரே கூட்டு குடும்பம் போல இருந்தது. எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். எல்லா இடத்திலும் சமாதானம் இருந்தது. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் சீக்கிரமாக அதெல்லாம் கலைந்து போனது. எப்படி இது நடைபெற்றது? 11ஆம் அதிகாரம் அதை சொல்லுகின்றது. முதலாவதாக, இந்த உலக மக்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான எண்ணம் வந்தது. அவர்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டும்படியாக முயற்சி செய்தார்கள். ஆனால் கற்களை வைத்தல்ல, கற்களை ஒரு அளவுக்கு மேலே தூக்கி செல்வது மிகவும் கஷ்டம். ஆகவே இவர்கள் ஒரு அற்புதமான புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார்கள். அது என்னவென்றால் செங்கல். செங்கலை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் மேலே தூக்கி கொண்டு போகலாம். எளிதாக ஒரு கோபுரத்தை கட்ட முடியும். ஆதியாகமம் 11:3 அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்குள்ள நமக்கு செங்கலை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பது ரொம்ப வேடிக்கையான சாதாரணமான காரியம் போல தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய காலம், அவர்களுடைய நேரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு செங்கலை கண்டுபிடித்தது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆகவே இப்பொழுது இதை வைத்து ஒரு பெரிய நகரத்தையும் ஒரு உயரமான கோபுரத்தையும் அவர்கள் கட்ட முயற்சி செய்தார்கள். அது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கூட துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபா, மலேசியாவில் உள்ள பெட்ரோனாஸ் டவர்ஸ், இதை யோசித்து பாருங்கள். அநேகர் அங்கு போய் அதை பார்த்து அசந்து போகின்றார்கள். ஏனென்றால் இன்று கூட கோபுரங்களை கட்டுவது எளிதான காரியம் அல்ல. ஆனால் 4ஆம் வசனத்தில் ஏதோ ஒன்று தவறாக போனதை பார்க்கின்றோம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் இந்த கோபுரத்தை எதற்காக கட்டினார்கள் என்று சொன்னால், 4ஆம் வசனத்தில் இந்த ஜனங்கள் இந்த கோபுரத்தை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த மக்கள் பரலோகத்தையே தொடக்கூடிய அளவிற்கு உயரமான ஒரு கோபுரத்தை கட்ட தீர்மானம் எடுத்தார்கள். அதாவது பரலோகத்தில் எட்ட முடியும், ஆண்டவரை தொட முடியும், ஆண்டவர் பக்கத்தில் உட்கார முடியும், அவருக்கு இணையானவராக மாற முடியும் என்று நினைத்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமானது இதைதான் ஏவாளுக்கு சொன்னது, இந்த பழத்தை புசி, அப்பொழுது நீ தேவனைப் போல மாறுவாய். நண்பர்களே, இவ்வகையான சோதனை இன்றைக்கும் மனிதர்களுக்கு வருகின்றது. ஆகவே தான் நீங்களும் நானும் நம்முடைய சாதனைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சில குறிப்பிட்ட சாதனைகளை செய்து முடித்த பிறகு நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துவிட முடியும். நாமும் தேவனைப் போல் இருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் வந்துவிட முடியும். இப்பொழுது என்னாலே என்னுடைய திறமை கொண்டு என்னுடைய எதிர்காலத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் கட்டுப்படுத்த முடியும், செய்ய முடியும் என்கின்ற ஒரு தைரியம் வந்துவிட முடியும். நீங்களும் நானும் கூட நாம் தேவனைப் போல் இருக்கின்றோம், இனி தேவன் நமக்கு அவசியம் இல்லை, ஏனென்றால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நினைத்து விட முடியும். அப்படி வரும்போதுதான் அநேகர் தேவனை உதாசீனப்படுத்தவும், தேவனை நிராகரிக்கவும், அவருடைய அதிகாரத்தை தள்ளிவிடவும் விரும்புகின்றார்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-15 வாசித்து பார்க்கும்போது, பாபிலோன் ராஜா பரலோகத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொன்னதாக ஏசாயா சொல்லுகின்றார்.
ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தேவனுடைய ஆளுகைக்கு எதிராக நிற்பவர் கிடையாது. தேவனை போல இருக்க விரும்புவர் கிடையாது. மாறாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடந்த கால சாதனைகளை நம்பி வாழாமல், தன்னுடைய திறமைகளை நம்பி வாழாமல், தினந்தோறும் தேவனுடைய கிருபையை நம்பி வாழுகின்றார். இவ்வளவு உயரமான ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு அவர்களுக்கு ஒரு காரணமும் இருந்தது. 4ஆம் வசனத்திலே மறுபடியும் அவர்கள் சொன்னார்கள், நாம் சிதறி போகாதபடிக்கு இந்த நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவோம். அவர்கள் ஏன் இந்த கோபுரத்தை கட்டினார்கள்? அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம், நிச்சயமற்ற ஒரு எண்ணம் வந்தது. வருங்காலத்தில் நாம் சிதறி போய்விடுவோம் என்று அவர் நினைத்தார்கள். பாருங்கள், இப்பொழுது அவர்களுக்கு ஒரே மொழி, அவர்கள் எல்லாரும் ஒரே மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே மிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளிலே நாம் கலைந்து போய்விட முடியும், அந்த சூழ்நிலை வரும் என்று பயந்தார்கள். ஆகவே எல்லாரையும் ஒன்றாக இணைக்கும்படியாக ஒரே பெரிய நகரத்தையும் ஒரே பெரிய கோபுரத்தையும் கட்டினார்கள். அப்படி கட்டினால் இனி ஒருபோதும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தார்கள். நண்பர்களே, உலகம் ஒரு நிச்சயமற்ற இடமாயிருக்கின்றது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக நடப்பதில்லை. ஆகவே நாமும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி பயப்படுகிறவர் கிடையாது. ஏனென்றால் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நம்முடைய தேவன் நடத்துகிறார் என்று நாம் நம்புகின்றபடினாலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை கர்த்தரிலேயே நாம் வைக்கின்றோம். 4ஆம் வசனத்தில் இந்த உயரமான கோபுரத்தை கட்டுவதை குறித்து அவர்கள் சொன்ன இன்னொரு காரியத்தை பார்க்கின்றோம். அவர்கள் ஒருவரை ஒருவர் இவ்வளவு பெரிய ஒரு கட்டுமான பணிக்கு எப்படி ஒன்று சேர்த்தார்கள் என்று பார்த்தால் அங்கே சொல்லப்படுகின்றது, நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் அவர்கள் பேசிக்கொண்டது என்னவென்றால், நாம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயரமான கோபுரத்தை கட்டுவோமானால் நமக்கு மிகப்பெரிய பேரும் மிகப்பெரிய புகழும் வரும் என்று சொல்லிக்கொண்டார்கள். இந்த உயரமான கோபுரத்தை காட்டி மற்றவர்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய பேரை எடுக்க முடியும் என்று நினைத்தார்கள். இப்படிப்பட்ட ஆசையும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பும் தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு, கடினமாய் உழைப்பதற்கு அவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தினது, ஒன்று சேர்த்தது. கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமைக்காகவே நாம் எதையும் செய்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை மனதில் நாம் கொள்ள வேண்டும். நாம் காரியங்களை செய்வதற்கு காரணம் பேரும் புகழுமாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் பேரும் புகழும் மிகவும் தற்காலிகமான ஒரு காரியம். நாம் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும் சீக்கிரத்தில் மனிதர்கள் அதை மறந்து போய்விடுவார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த பாபேல் கோபுரத்தின் சம்பவத்தை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகின்றோம்? இன்றைக்கும் அநேகர் தேவனை நிராகரிக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே தேவனாய் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் சந்தோஷமாய் தேவன் இல்லாமல் இருக்கிறார்களா? இல்லை. உள்ளுக்குள்ளே பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழுகின்றார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருப்பதனாலே தொடர்ந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் தலைவர்களை கூட யோசித்து பாருங்கள். அவர்களுடைய அண்டை நாடுகளை குறித்து எப்பொழுதும் பயத்தோடு வாழுகின்றார்கள். இன்னும் அதிகமாக, தேவைக்கு அதிகமாக தங்களுடைய இராணுவத்தையும் இராணுவ தளவாடங்களையும் அவள் பெருக்கிக் கொண்டே போகின்றார்கள். அதிகமாக பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்து தங்களை சமாதானப்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள். அடால்ஃப் ஹிட்லர் தன்னுடைய நாட்டு மக்களை, யூத இன மக்களை காண்பித்து பயமுறுத்தி தேவையில்லாத, புத்தி இல்லாத ஒரு மிகப்பெரிய உலகப் போருக்கு கொண்டு சென்றான். சீக்கிரமாக அவனுடைய நாடே அழிந்து போனது. உலக மக்கள், சமுதாயங்கள் தேவனை உதாசீனப்படுத்தும் போது, நிராகரிக்கும் போது பாபேல் கோபுரத்தில் நடந்தது போல அவர்கள் தேவையில்லாத பயத்தினாலும் அலக்களிப்பினாலும் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த பயமும் அந்த கலக்கமுமே தேவையற்ற காரியங்களை செய்வதற்கு அவர்களை தள்ளுகின்றது. பாபேல் கோபுரத்தில் நடைபெற்ற காரியம் இன்றைக்கும் எப்பொழுது நடைபெறுகிறது. தேவனை ஒரு சமுதாயம் நிராகரிக்கும் போது சீக்கிரமாக
அவை கலைந்து போகின்றது. அதுதான் பாபேல் நடைபெற்றது. தேவன் அவர்களை வந்து சிதறடித்தார் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவரை நேசிப்பதும் அவரை சேவிப்பதும் அவருடைய சித்தத்தை செய்வது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாய் இருப்பதாக, பிரதானமான தேடலாய் இருப்பதாக. அப்படி இருக்கும்போது நாம் அமைதியாக சமாதானமாக எப்பொழுதும் இருப்போம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.